ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. டேக்கோ ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. டேக்கோ செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. அதுக்கு சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ரெகுலர் வீட் சப்பாத்தி தான். அதுக்கப்புறம் பாருங்கள், கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கேன். க்ரீன் கேப்சிகம், ரெட் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம், டொமேட்டோ, ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். மயோனீஸ், டொமேட்டோ கெச்சப் வச்சுருக்கேன். பன்னீர் க்யூபாக இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சீஸ் துருவி வச்சுருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸு, ஆரிகானோ, இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம இது ஹெல்தி வெர்ஷனாக தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டேக்கோ செய்கிறதுக்கு சப்பாத்தி மேலே இந்த ஸ்ப்ரெட் ரெடி பண்ணிக்கணுங்க. இதுக்கு நம்ம டொமேட்டோ கெச்சப் எடுத்து வச்சுருக்கேன். மயோனீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து உங்களுக்கு இன்னும் ஸ்பைஸியாக வேணுன்னா ரெட் சில்லி சாஸ், க்ரீன் சில்லி சாஸ் எது வேணால் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ நான் இது ஈக்குவலாக நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்க சப்பாத்தியில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் மிக்ஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன், இல்லைன்னா ஃபஸ்ட்டே நான் மிக்ஸ் பண்ணியிருப்பேன். போதும், இப்போ நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம சப்பாத்தி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதில் தான் இந்த ஸ்ப்ரெட்டை நம்ம போட போகிறோம். மயோனீஸும் டொமேட்டோ கெச்சப் எடுத்து வச்சுருக்கோம்ல, அது ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதை தான் இப்போ நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒவ்வொருத்தருக்கு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ண பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கு ஜாஸ்தியாக பண்ணணும். அது அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். போதும், இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்துருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1 by 1 நம்ம வைக்க போகிறோம். பாருங்கள், நம்ம ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை இப்போ அந்த சப்பாத்திக்கு மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். க்ரீன் கலர் கேப்சிகம் நான் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ரெட் கலர் கேப்சிகம் வச்சுக்கிறேன். இப்போ எல்லோ கலர். இந்த மாதிரி எல்லா கலரில் வைக்கணுமா அப்படிங்கிற எந்த ஒரு அவசியம் இல்லைங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ, உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை மட்டும் நீங்கள் வைக்கலாம். இப்போ டொமேட்டோ எது, ரெட் கேப்சிகம் எதுன்னு தெரியாத மாதிரி இருக்கும். நான் கட் பண்ணதுனால எனக்கு நல்லா தெரியுது. இப்போ இது டொமேட்டோ இப்போ நான் இதில் வைக்கிறேன். நம்ம இப்படி க்ளோஸ் பண்ண போகிறோம், அதனால தான் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணாமல் ஹாஃபாக நம்ம வைக்கிறோம். இப்போ ஆனியன், இதெல்லாம் ஜாஸ்தியாக பிடிக்குன்னா ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த அளவுக்கு வைக்கிறேன். அடுத்தது அந்த ஸ்பைசஸ் எல்லாம் வைக்கணும். இப்போ வெஜிடபிள்ஸ் இந்த அளவுக்கு போதுங்க. அடுத்தது இந்த பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கோம், சீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம், சில்லி ஃப்ளேக்ஸு, ஆரிகானோ, இதெல்லாம் அதில் அடுத்தது நம்ம அடுத்த ஸ்ப்ரெட்டாக வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், வைக்கலாம். அடுத்தது பன்னீர் பீசஸ் வச்சுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜாஸ்தி கம்மியாக நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வைக்கிற அளவை உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்தது சீஸ் வச்சுக்கலாம். ஜாஸ்தியாக வேணும்னா தாராளமாக ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஆரிகானோ சேர்த்துக்கலாம். காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கு இப்போ நான் போட்ட அளவுக்கு போதும். நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்றவங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாக நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை வந்து இப்படி நம்ம க்ளோஸ் பண்ணி நீங்கள் அவனில் வச்சாலும் சரி, நம்ம ரெகுலர் தோசைக்கல்லில் வச்சாலும் சரி, இப்போ நம்ம அதில் வச்சு எடுத்துக்கலாங்க. அது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ரெடி பண்ண டேக்கோவை இதில் நம்ம வச்சுருக்கோம். அடுத்த 1 செகண்ட் அடுத்தது நம்ம இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கணும், இந்த சைடு ஒரு டைம். ஏன்னா நம்ம போட்டிருக்கிற சீஸு பன்னீரெல்லாம் நல்லா மெல்ட் ஆகணும். அதுக்காக இந்த பக்கம் 1 செகண்ட், அந்த பக்கம் 1 செகண்ட் மாற்றி வைக்கணும். பாருங்கள், டேக்கோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக அட்டகாசமாக நம்மளோட டேக்கோ ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நம்மக்கிட்ட சப்பாத்தி இருந்தால் நாம் இதை உடனே ட்ரை பண்ணிடலாம். இது ஒரு ஹெல்தி வெர்ஷன் தான். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வெஜிடபிள்ஸ் வச்சு தான் செய்கிறோம். பீஸாவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். ஏன்னா பீஸாலையும் இதே திங்ஸ் தான் நம்ம வைப்போம். இது ஒரு மெக்சிகன் ரெசிபிங்க. அவங்க வந்து ட்ரெடிஷ்னலாகவே மைதாவை பேஸ் பண்ணி வைப்பாங்க. நான் வந்து நம்ம ரெகுலராக வீட் சப்பாத்தியில் செஞ்சுருக்கேன்.
உங்களுக்கு எது பிடிக்குமோ அதில் நீங்கள் செஞ்சுக்கலாம். இதில் செஞ்சாலும் சூப்பராகவே இருக்கும் டேஸ்ட்டு. சிம்பிளாக நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம செஞ்சுக்கலாங்க. ஹோட்டலில் போய் தான் இதெல்லாம் சாப்பிட்ணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியம் இல்லை. சான்ஸ் கிடைக்கும்போது ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம். நாம் வீட்டிலையே ஹெல்த்தியாக செஞ்சுக்கலாங்க. என்னங்க இந்த டேக்கோ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.